என் செல்ல குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமானது உன் மீது மட்டுமல்ல, குலத்தில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளின் மீதும் மனம் வேதனைப்பட்டு உன் இல்லத்தின் வாசலுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்களோடு நீ பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்கள் என்ன நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கான சரியான பதிலை நீ வைத்திருப்பாயானால் நிச்சயமாக அவர்கள் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் போக்கிவிட்டு இங்கிருந்து செல்வார்கள். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் மிகுந்த மனவேதனையில் இருப்பதை தடுக்க முடியாது. உன் குலதெய்வம் உன்னை பற்றி எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதற்கு உன்னை விட அதிகமாக கவனம் எடுத்து உன் வாழ்க்கையை சரி செய்து விட வேண்டும் என்று நினைப்பது உன்னுடைய குலதெய்வம்தான். என் பிள்ளையே, நீ உன்னை பற்றி யோசிக்கின்ற நேரம் எல்லாம் சற்று குறைவுதான். ஆனால் உன்னை பற்றி அதிகமாக யோசிப்பது உன்னுடைய குலதெய்வம். உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று எப்பொழுதுமே தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, பிரச்சனைகள் அவர்களின் சன்னதியிலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. உன் குலதெய்வத்தினுடைய சன்னதியில் நடக்கின்ற ஒவ்வொரு பூஜைகளிலும் அங்கு வந்து நடந்து கொள்கின்றவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் மனமுடைந்து நிற்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் மனம் ஒற்றுமை இல்லாமல் நிற்கின்றார்கள். இக்குலதெய்வத்தினை தாங்குவதாக சொல்லி அங்கே சாமி ஆடுகின்றவர்கள் கூட மற்றவர்களின் மீது எப்பொழுதும் வன்மத்தை வைத்து கொண்டிருப்பது போலத்தான் உன் குலதெய்வத்திற்கு தோன்றுகின்றது. ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதை இவர்கள் இப்பொழுதெல்லாம் தவிர்த்து விட்டார்கள். அதற்கு மாறாக மற்றவர்களின் மனதினை எப்படியெல்லாம் நோகடிக்க முடியும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். நாம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிவிட்டால் அவர்கள் மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு எங்கே இவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்று சொல்லி அடுத்தவர்களின் மனதை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்த முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில்தான் என் பிள்ளையே, உன் குலதெய்வம் சிந்தித்தது எல்லாமும் சற்று வேதனைக்குரிய விஷயமாக மாறிவிட்டது. நான் இருக்கின்ற என் சன்னதியின் உள்ளே வந்து நின்று கொண்டு இவர்கள் இதுபோன்று ஒற்றுமை இல்லாமல் நடந்து கொள்வதை எப்படி தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் என்று நினைத்தார்கள்? தெய்வத்தை இவர்கள் என்ன நினைத்து இது போன்றெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதை காட்ட வேண்டிய இடம் இதுவல்லவே. எவ்வளவுதான் இவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலுமே தெய்வம்தான் அதை சரி செய்து கொடுக்கும் என்று நம்புகின்ற இவர்கள் தெய்வத்தின் முன்னாலேயே நின்று கொண்டு இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருப்பதனால் நிச்சயமாக இது எந்த அளவில் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும் என்று தெரியாமல் தான் இவர்கள் செய்கின்றார்களா? இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களினால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. குலதெய்வத்தின் மனவேதனை எதை சார்ந்தது என்பதை புரிந்து கொண்டாயல்லவா? என் பிள்ளையே, கோயிலில் சாமி ஆடுகின்றவர்களுக்கு இடையே கூட ஒருவருக்கொருவர் பொறாமைப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, சாமி வந்து ஆடுகின்றவர்களுக்கு தன்னுடைய குடும்பம் எது, தன்னுடைய பிள்ளைகள் எது, தன்னுடைய பேரன் பேத்திகள் யார், யாருக்கு நாம் நல்ல வாக்கு தர வேண்டும் என்று தெரிகின்றது. மற்றவர்களை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. அப்படியானால் அந்த நேரம் அவர்களுக்குள் தெய்வம் இல்லை என்றுதான் அர்த்தம். தெய்வம் தன்னுடைய குழந்தைகள் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கும். யாருக்குள்ளும் எந்த ஒரு பாகுபாடுகளையும் அது காண்பிக்காது. அதையும் மீறி பாகுபாடுகள் வருகிறது என்றால் அங்கு தெய்வம் இல்லை என்றுதான் அர்த்தம். தெய்வம் தன் குழந்தைகளின் மீது அன்பு கொண்டு அவர்களுக்காக வருகின்றவர்கள். யார் பெரியவர், யார் சிறியவர், யாரிடம் பணம் இருக்கின்றது, யாரிடம் பணம் இல்லை என்றெல்லாம் பார்த்து பார்த்து அவர்கள் நிச்சயமாக யாருக்கும் எதையும் செய்வது கிடையாது. உன் வாழ்க்கையில்
ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை நிச்சயமாக என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொண்டு தெய்வத்தின் அன்பை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமே தவிர, ஒரு நாளும் தெய்வம் எதையுமே கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து நாம் இஷ்டத்திற்கு இருந்து விடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது. அப்படி செய்கின்ற நேரம் தெய்வம் நிச்சயமாக நமக்கு எதிராக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் கடந்துவிட்டு இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் தெய்வத்தின் முன்னிலையில் வைத்து நாம் தெய்வத்திடம் கண்ணீர் வடிக்கலாம் என்று சென்றால் அங்கிருக்கின்ற மனிதர்களால் நமக்கு நிம்மதி இல்லாமல் போய்விடுகின்றது. அங்கிருக்கின்ற மனிதர்கள் நமக்கு வேதனைகளை கொடுக்கின்றார்கள். பொதுவாக கோவிலுக்கு செல்வது எதற்காக? தெய்வங்களை வணங்குவதற்காக. அது மட்டுமல்ல, தெய்வத்தை நாம் வணங்குவதோடு மட்டுமல்லாமல் நம் மனக்குறைகளை எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லி நமக்கான நிம்மதியை அங்கிருந்து பெறுவதற்காக. ஆனால் இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? நாம் நினைத்தது போல எதுவுமே நடக்காமல், நாம் ஆசைப்பட்டது போல எந்த விஷயமுமே இங்கு நடக்கவில்லை. நாம் எதிர்பார்த்த அந்த மன நிம்மதி நமக்கு கிடைக்கவில்லை. நாம் நினைக்கின்ற விஷயங்கள் நடக்காமல் அதற்கு மாறாக இந்த மனிதர்கள் அவர்கள் நினைக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மற்றவர்களின் மனதில் வேதனையாக திணித்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி நடக்கின்ற இந்த விஷயத்தினால் நாம் எப்பொழுதுமே மனதிற்குள் வேதனைகளை சுமக்க வேண்டியதாக இருக்கின்றது. மனதிற்குள் நாம் நினைக்கின்ற நல்ல எண்ணங்கள் இவர்களுக்கு புரிவதில்லை. எங்கே குலதெய்வத்தின் முன்னிலையிலேயே பாகுபாடுகளை காட்ட தொடங்கிவிட்டார்களோ, எங்கே குலதெய்வத்தின் முன்னால் நின்று நமக்கு கெடுதல் செய்ய தொடங்கிவிட்டார்களோ, அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று யாருக்குமே இங்கு கிடைக்கப் போவதில்லை. தெய்வத்தை வணங்குகின்றோம், தெய்வமே நமக்கு எல்லாம் கதி என்று நினைக்கின்றோம். ஆனால் ஒரு நாளாவது நாம் தெய்வத்தின் சன்னதியில் நிம்மதியாக நிற்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. சில நாட்கள் சரியாக செல்கின்ற விஷயங்கள் சில நாட்களிலேயே அது எதுவுமே இல்லாததாக மாறிவிடுகின்றது. என் குழந்தையே, இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் குலதெய்வத்தின் மீது நீ அன்பு கொண்டது உண்மை என்றால் தெய்வத்தினுடைய சன்னதியில் நின்று ஒரு நாளும் சண்டையிடக்கூடாது. தெய்வத்தின் சன்னதியில் பாகுபாடுகள் கிடையாது. தெய்வத்தின் சன்னதியில் நின்று கொண்டு யாரும் யார் மனதையும் காயப்படுத்திவிடக்கூடாது. அவர்களுக்காக இவர்களுக்காக என்று சொல்லி யார் மனதையும் இங்கு யாரும் வேதனைப்படுத்திவிடக்கூடாது. இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் எப்படி கோவிலில் வந்து செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் அத்தனையையும் முன்னின்று செய்து கொடுப்பார்கள். மற்றவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை. இதையெல்லாம் செய்கின்ற மனிதர்கள் ஒரு நொடி கூட அந்த தெய்வத்தை திரும்பி பார்ப்பதில்லை. நாம் இப்படியெல்லாம் செய்கின்றோமே, அவர்களிடம் பணமில்லை என்று அவர்களை ஒதுக்கி வைக்கின்றோமே, தெய்வம் நம்மை பார்க்கத்தானே செய்கின்றது. தெய்வம் நம்மை தவறாக எடுத்து கொள்ளாதா என்று ஒரு நாளும் இவர்கள் நினைப்பதில்லை. இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்ட இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளையே, இனிமேல் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் தெய்வம் நம்மை பார்த்தால் போதும், நமக்காக தெய்வம் எல்லா விஷயங்களையும் செய்தால் போதும் என்று சொல்லி, என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை மட்டும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும். உன்னுடைய வேலை என்ன? உன் குலதெய்வத்தை சந்தித்துவிட்டு அவர்களினுடைய ஆசிகளை பெற்று வருவது. அதனால் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ செய்து குலதெய்வத்தினுடைய மனவேதனைக்கு ஆளாகி விடாதே. அவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தால் கொடுக்கட்டும், அதற்கு உன் குலதெய்வம் பதில் சொல்லும். அதனால்
நீ நிம்மதியாக போய் நிம்மதியாக வர வேண்டும் என்று உன் குலதெய்வம் நினைக்கின்றார்கள். அவர்கள் நினைப்பது தவறில்லை என்று எனக்கு தோன்றியதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இன்று இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன். நம்பிக்கையோடு உன் தெய்வத்தை வணங்கிக் கொண்டே இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.